திருவள்ளூர் மாவட்டத்தில் தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை மீட்டுத்தர வலியுறுத்தி செல்போன் டவர் மீது ஏறி நின்று குதிக்கப் போவதாக மிரட்டிய நபரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. 4 மணி நேரமாக பீதியை கிளப்பிய போதை ஆசாமியை தீயணைப்புத்துறையினர் மீட்டது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே உள்ள புன்னம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலு என்கிற சதீஷ். லாரி ஓட்டுநர்களுக்கான வழிகாட்டியாக பணிபுரியும் இவர் தனது குடும்பத்தாருடன் சொத்து பிரச்சனையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தனக்கான சொத்து மறுக்கப்பட்டதாகவும் அதனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் பலமுறை அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையிடம் புகாரளித்துள்ளார். இருப்பினும் எந்த ஒரு பலனும் அவருக்கு கிடைக்கவில்லை. இதையடுத்து ஒரு முடிவுக்கு வந்த அவர் சரக்கு, பட்டாசு உள்ளிட்டவற்றை வாங்கி கொண்டு செங்குன்றம் அருகே பாடியநல்லூர் நவீன சுங்கச்சாவடிக்கு அருகில் உள்ள 300 அடி உயரமுள்ள செல்போன் டவருக்கு சென்றுள்ளார். யாரும் அவரை கவனிக்காத சூழலில் செல்போன் டவர் மீது விறுவிறுவென ஏறி இருக்கிறார் வேலு. டவர் மீது ஏறியவர் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என கூறி அங்கிருந்த அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இருந்தும் பலரும் அதை கண்டுகொள்ளவில்லை. அதன் பிறகு என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் கையோடு வாங்கி சென்றிருந்த பட்டாசை கொளுத்தி அங்கிருந்து வீசியிருக்கிறார். அதன் பிறகே கீழிருந்தவர்கள் யாரோ டவர் மீது நின்று கொண்டிருக்கிறார் என்பதை பொதுமக்கள் பலரும் கவனித்துள்ளனர். தொடர்ந்து கத்தி பேசிய வேலு தனது சொத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும் நல்லூர் அருகே உள்ள மதுபான கடையில் பாட்டிலுக்கு 20 ரூபாய் அதிகமாக வாங்குவதாகவும் கூறி சத்தம் போட்டு கூறியிருக்கிறார். மக்கள் அனைவரும் கீழே ஒன்று கூடி வேடிக்கை பார்க்க அவரோ நிதானமாக டவர் மீது அமர்ந்து கொண்டு மது அருந்த ஆரம்பித்தார். இதனிடையே தகவல் அறிந்து செங்குன்றம் தீயணைப்புத்துறையினருக்கும் சோழவரம் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். தீயணைப்புத்துறையினர் வேலுவை மீட்கும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராடிய நிலையில் அப்பகுதியில் வாகன ஓட்டுநரான கார்த்திக் என்பவர் கிடுகிடுவென டவர் மீது ஏறியுள்ளார். வேலு அசந்த நேரத்தில் அவரை இறுக்கமாக பிடித்து கொண்ட அவர் தீயணைப்பு துறையினரை மேலே வரவழைத்து பத்திரமாக அவரை கீழே இறக்கினர். பத்திரமாக கீழே இறக்கிய பின் அவரை மருத்துவ சிகிச்சைக்காக அருகில் உள்ள பாடியநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். வேலு செய்த அட்டகாசத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.